Hello everyone. இன்னைக்கு 10th physics unit 5 answer in detailல first question தான் பார்க்க போறோம். என்ன கேட்டிருக்காங்கன்னா what are the factors that affect the speed of sound in gases? அதாவது gasesல சவுண்டோட ஸ்பீடை அஃபெக்ட் பண்ற ஃபேக்டர்ஸ்லாம் என்னென்னு தான் நம்மள்ட்ட கேட்டிருக்காங்க. நம்மள்ட்ட டோட்டலா 3 ஃபேக்டர்ஸ் வந்து இருக்கு. என்னென்னு பார்த்தோம்னா ஒன்று எஃபெக்ட் ஆஃப் டென்சிட்டி, எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர், எஃபெக்ட் ஆஃப் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி. இப்படி நமக்கு வந்து டோட்டலா 3 ஃபேக்டர்ஸ் வந்து இருக்கு. இந்த 3 ஃபேக்டர்ஸ் பத்தி தான் நம்ம இந்த கொஸ்டின்ல பார்க்க போறோம். இது ஒரு இம்பார்ட்டன்டான 5 மார்க் கொஸ்டின், கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம படிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எஃபெக்ட் ஆஃப் டென்சிட்டி அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். இப்ப நம்மள்ட்ட வந்து கேஸ் இருக்கு, ஓகேவா? இப்போ அந்த கேஸ்ல இருக்கிற வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட், ஓகேவா, அந்த சவுண்டோட ஸ்பீடு வந்து எப்படி இருக்குன்னு சொல்றாங்கன்னா இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் டென்சிட்டி. டென்சிட்டிக்கு இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்குன்னு சொல்றாங்க. எதுல? இந்த எஃபெக்ட் ஆஃப் டென்சிட்டியில. அதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்னா V இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 டிவைடட் பை டி. நம்ம இங்க இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் யூஸ் பண்ணாலே நம்ம வந்து 1 டிவைடட் பை, அதுக்கு கீழே தான் நம்ம என்ன டேர்ம் வருமோ அதை டினோட் பண்ணுவோம் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலுக்கு. ஸோ அதனால தான் நம்ம ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 டிவைடட் பை டென்சிட்டி அப்படின்னு நம்ம இங்க மென்ஷன் பண்ணியிருக்கோம். இப்போ இதுல என்ன சொல்ல வராங்கன்னா நமக்கு வந்து வெலாசிட்டி இருக்குல்ல, ஸோ வெலாசிட்டி வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆனா என்ன ஆகும்னா டென்சிட்டி, அதாவது அதோட அடர்த்தி வந்து எப்படி ஆகும்னா குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி வெலாசிட்டி வந்து நமக்கு டிக்ரீஸ் ஆகுது, குறையுதுன்னா அதுக்கு ஆப்போசிட்டா டென்சிட்டி என்ன ஆகும், நமக்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் எஃபெக்ட் ஆஃப் டென்சிட்டியில வந்து சொல்ல வராங்க. நெக்ஸ்ட் அடுத்தது வந்து எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர்னா என்னன்னு பார்க்கலாம். எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர்லயும் சேம் நமக்கு கேஸ் இருக்கு, அந்த கேஸ்ல இருக்கிற வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட், சவுண்டோட ஸ்பீட் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் டெம்பரேச்சர். டெம்பரேச்சருக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், ஸ்கொயர் ரூட் ஆஃப் டெம்பரேச்சருக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இதை நம்ம மேத்தமெட்டிக்கலா V டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் T அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம். தென் இதுல Vன்றது வெலாசிட்டி, Tன்றது டெம்பரேச்சர், ஓகேவா? இப்போ இதுல என்ன சொல்ல வராங்க, நமக்கு வெலாசிட்டி இருக்கா, ஸோ வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா நமக்கு டெம்பரேச்சரும் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகதான் செய்யும். அதே மாதிரி நமக்கு வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆனிச்சுன்னா டெம்பரேச்சர் என்ன ஆகும், சேம் டெம்பரேச்சரும் நமக்கு டிக்ரீஸ் தான் ஆகும் அப்படின்னு சொல்ல வராங்க. பிளஸ் இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட், சவுண்டோட வெலாசிட்டி நமக்கு மென்ஷன் பண்ணிருக்காங்க. வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் அட் டெம்பரேச்சர் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, T. டெம்பரேச்சர் வந்து Tன்ற டெம்பரேச்சர் வந்து வெலாசிட்டி ஆஃப் சவுண்டுக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தோம்னா Vt equal to V0 plus 0.61 T மீட்டர் per second அப்படின்னு நமக்கு இந்த ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இதுல V0 அப்படின்னு சொல்றது வந்து என்னதுன்னா வெலாசிட்டி வந்து 0 டிகிரியில எவ்வளவு இருக்குன்னு நம்ம மென்ஷன் பண்ணதா, Tன்றது வந்து டெம்பரேச்சர், மீட்டர் பர் செகண்ட் வந்து நம்ம இந்த வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் வந்து மென்ஷன் பண்ற யூனிட் அப்படின்னு சொல்றாங்க. தென் இந்த 0 டிகிரி செல்சியஸ்ல V0 ஏர் இருக்குல்ல, ஏர்ல இந்த V0ஓட வேல்யூ எவ்வளவு இருக்குன்னு பார்த்தோம்னா 0 டிகிரி செல்சியஸ்ல 331 மீட்டர் பர் செகண்ட் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க, ஓகேவா? தென் அடுத்து வந்து என்ன சொல்ல வராங்கன்னா இப்போ நமக்கு வந்து டெம்பரேச்சர் இருக்குல்ல, அந்த டெம்பரேச்சர் வந்து ஒவ்வொரு டெம்பரேச்சர் இருக்கா, அந்த டெம்பரேச்சர் வந்து ஒவ்வொரு டிகிரிக்கு வந்து இன்க்ரீஸ் ஆக ஆக, அதாவது அந்த டெம்பரேச்சர் வந்து ஒவ்வொரு டிகிரிக்கு அப்படியே சேஞ்ச் ஆக ஆக என்ன ஆகும்னா நமக்கு வந்து வெலாசிட்டியும் 0.61 மீட்டர் பர் செகண்டுக்கு என்ன ஆகும், நமக்கு சேம் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து நமக்கு எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர்ல அவங்க சொல்ல வர்றது. நெக்ஸ்ட் அடுத்தது வந்து எஃபெக்ட் ஆஃப் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி. இது ஒரு சிம்பிளான கான்செப்ட் தான். ஹியூமிடிட்டினா என்னது, ஈரப்பதம், காத்துல இருக்க ஈரப்பதத்தை நம்ம ஹியூமிடிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுல என்ன சொல்ல வராங்கன்னா ஹியூமிடிட்டி வந்து நமக்கு அதிகமா இருந்துச்சுன்னா சேம் நமக்கு வெலாசிட்டியுமே நமக்கு அதிகமாக தான் ஆகும்னு சொல்றாங்க. பிகாஸ் இப்போ நம்ம ரெய்னி டேஸ் இருக்குல்ல, ரெய்னி டேஸ் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அப்போ என்ன இருக்கும், மழை பெய்யறதுனால காத்துல வந்து ஹியூமிடிட்டி, ஈரப்பதம் வந்து அதிகமா இருக்கும். ஸோ அதனால நமக்கு கேட்குற சவுண்ட் வந்து ஒரு லாங்கர் டிஸ்டன்ஸ்ல இருந்தாலும் நமக்கு எப்படி கேட்கும், அந்த சவுண்ட் நல்லாவே கிளியரா தான் கேட்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எஃபெக்ட் ஆஃப் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டியில இதுதான் சொல்ல வராங்க. இப்போ நம்ம ஓவரால என்னென்ன கான்செப்ட் பார்த்தோம்னு பார்த்துடலாம்.
பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து எஃபெக்ட் ஆஃப் டென்சிட்டி அதோட ஃபேக்டரா இருக்கு. எஃபெக்ட் ஆஃப் டென்சிட்டியில வந்து என்ன பார்த்தோம், வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் டென்சிட்டி, டென்சிட்டிக்கு வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கு அப்படின்னு பார்த்தோம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். தென் ஆஃப்டர் தட் என்ன பார்த்தோம், எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர். டெம்பரேச்சர்ல வந்து என்ன சொன்னாங்க, வெலாசிட்டி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் டெம்பரேச்சர். ஸோ இதுதான் நம்ம எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர்ல பார்த்த ஈக்குவேஷன். பிளஸ் வந்து என்ன சொன்னாங்க, வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் வந்து டெம்பரேச்சர் டீல இருக்க அப்படின்னு நம்ம ஒரு ஈக்குவேஷனை பார்த்தோம். Vt ஈக்குவல் டு V0 பிளஸ் 0.61 டெம்பரேச்சர் T அப்படின்னு ஒரு இதோட யூனிட் வந்து மீட்டர் பர் செகண்ட். தென் இந்த V0ஓட வேல்யூ, V0ன்றது வந்து 0 டிகிரி செல்சியஸ்ல எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குன்றதான். ஸோ ஏர்ல வந்து இந்த V0ஓட வேல்யூ 331 மீட்டர் பர் செகண்ட்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் டெம்பரேச்சர் வந்து ஒவ்வொரு டிகிரி அப்படியே சேஞ்ச் ஆக நமக்கு வந்து வெலாசிட்டியும் 0.61 மீட்டர் பர் செகண்டுக்கு நமக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்குன்னு எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர்ல வந்து சொல்ல வராங்க. ஓகேவா? தென் அதுக்கப்புறம் என்ன, எஃபெக்ட் ஆஃப் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டியில என்ன சொன்னாங்க, ஹியூமிடிட்டி காத்துல இருக்க ஈரப்பதம் அதிகமானுச்சுன்னா நமக்கு என்ன ஆகுது, வெலாசிட்டி அதிகமாக தான் செய்யுதுன்றாங்க. இதுக்கு எக்ஸாம்பிளா இப்போ ரெய்னி டேஸ்லயும் வந்து காதுல ஈரப்பதம் அதிகமா இருக்கும். ஸோ அப்போ வந்து என்ன ஆகுது, சவுண்ட் வந்து லாங்கர் டிஸ்டன்ஸ்லேயே நல்லாவே கிளியரா கேட்குது அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ இதுதான் வந்து கேசஸ்ல சவுண்டோட ஸ்பீடை வந்து அஃபெக்ட் பண்ற ஃபேக்டர்ஸா வந்து நமக்கு மென்ஷன் பண்ணிருக்காங்க. அவ்வளவுதான் இந்த கொஸ்டின். தேங்க்யூ.